எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவான் வாழ் கூடவா ஓ பைங்கிலி, நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. யாருக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கோன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுங்க. அதனாலதான் நெவர் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்வாங்க. ஒரு சின்ன ஓட்டு வீட்டுக்குள்ள தான் கிட்ட இருக்கிற மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி தன்னோட திறமையை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுறாங்க. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அம்பிகா அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு. உன்ன நினைச்ச பாட்டு படிச்ச அப்படின்ற படத்துல இளையராஜா அவர்களோட இசையில எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட பாட்டு எப்போ கேட்டாலும் மனசை வருடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்வர்ணலதா அவர்களோட இனிமையான குரல் தான். சோ அந்த பாட்டை தான் அம்பிகா அவர்கள் அவங்களோட வீட்லயே இருந்து பாடி ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பாக்குற நெட்டிசன்கள் உங்களோட திறமைகள் இதோட முடிஞ்சிடக்கூடாது, நீங்க பெரிய மேடைக்கும் போகணும் அப்படின்னு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் தான் கேட்டு ரசிச்ச பாடலை இவங்களோட குரல்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தங்களோட சாங் ரெக்வெஸ்டையும் தெரிவிக்கிறாங்க. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பின்னாடி மியூசிக் இல்லாம ரொம்பவும் ராவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வீடியோல பாட்டு கேட்கறதுக்கு ரொம்பவும் அற்புதமா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு, உங்களோட ஃபேவரட்டான பாட்டு எது, அடிக்கடி எந்த பாட்டை லூப் மோட்ல கேட்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரெண்டும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. தளபதி விஜய் அவர்கள் கட்டின சாய்பாபா கோவிலுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் போன கையோட அங்க இருக்கிற ஷோவாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.